ஒரு கோவில் போனால் இவ்வளவு பெரிய மாற்றமும் பண பிரச்சனையும் தீரப்போகுது. கடகராசினியர்களே, உங்களோட வாழ்க்கையில் கடந்த 2.5 வருஷம், அதுவும் எக்ஸாக்டாக இந்த அஷ்டம சனியில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டீங்க, எவ்வளவு வேதனைப்பட்டீங்கன்னு சொல்லி மீள முடியாது. நான் இன்னைக்கு போட போகிற இந்த வீடியோ மே 4, 2026. கடகராசியில் பிறந்த ஒரு மனிதருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோவுக்கு மிகப்பெரிய ஆதாரமே இதுதான். நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு கடகராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியும் பணப்பிரச்சனையும் தீரும். கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% கிடைக்கும். கடகராசினியர்களே, கடகராசினியர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அஷ்டம சனி, கண்டக சனின்னு ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பொதுவாக அஷ்டம சனிங்கிறது 2.5 வருஷம்தான். ஆனால் 3 வருடங்களாக அஷ்டம சனியின் தாக்கம் அதிகமாக இந்த கடகராசினியர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அஷ்டம சனியில் அவங்க பெயர் புகழ் களங்கம் ஏற்பட்டிருக்கும். கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் உள்ள எதிரி கூட நம்ம மனசை தொட்டு பார்த்துருப்பாங்க. தன்னை பற்றிய சொல் அதிகமாக வெளில வந்திருக்கும். மனசளவில் யாருக்கும் துரோகம் பண்ணாத இவங்க பல விஷயங்களில் பல வேதனைகளையும் பல வருத்தங்களையும் பெற்றிருப்பாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விதமான பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த கோவில் அவ்வளோ பாசிட்டிவ். எனக்கு தெரிஞ்சு நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பண பிரச்சனை தீர்ந்துருக்கு. தனக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய ஜாக்பாட்டே இந்த கோவிலில் கிடச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடகராசிக்காரங்க இந்த கோவில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. போகிறதுக்கு நிறையா பிரச்சனைகள், நிறையா தடைகள். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சொல்வீங்களே, எனக்கு இதுக்கான அமைப்பு இல்லை, குடுப்பனம் இல்லை, நான் லக்கி இல்லைன்னு நிறைய கடகராசிக்காரங்க புலம்புறீங்கள, அந்த புலம்பலை சரி செய்யக்கூடிய ஒரு கோவில் கடகராசிக்காரர்களுக்குன்னே உருவாக்கிய கோவில்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளவு பெரிய மன நிம்மதி ஏற்படும். கடகராசிக்காரர்கள் தன்னுடைய மனதளவில் அதிகமான கஷ்டங்களை சுமக்கக்கூடியவர்கள். வெளியில் தனக்கு என்ன மனசு இருக்குன்னு வேதனையை சொல்லவே மாட்டாங்க. இப்போ கடகராசிக்காரங்களை எடுத்துவோமே, ஒரு 40 வயது முதல் 50 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உழைத்து அந்த உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி சாப்பிட்ருப்பாங்களே தவிர இவங்க சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டாங்க. 30 வயசு முதல் 40 வயசு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு எந்த விதமான திருமணமும் சரி, காதலும் சரி, பணமும் சரி, தன்னுடைய சொந்த வாகனம், வீடு கூட ஒரு நிம்மதியை கொடுத்துருக்காது. அதே மாதிரி 20 வயது முதல் 30 வயசு இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு எதுக்காக வாழறோம், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன் இந்த வேலையில் போகிறோம், நமக்கு வேலைங்கிறது ஒரு சைடு ப்ரெஷர், வாழ்க்கைங்கிறது ஒரு விதமான ப்ரெஷர். இந்த துலாபாரத்தில் மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்னோட தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஒன்று வேலை இருந்தால் வாழ்க்கை இருக்காது, வாழ்க்கை இருந்தால் வேலை இருக்காதுன்னு ஒரு முள்ளு மாதிரி தினம் தினம் தூங்க முடியாமல் கனவுல பயந்து போய் வாழக்கூடிய கடகராசிக்காரர்களே, அதுவும் ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். இவங்க போகாத கோவில் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது. ஆனால் உற்ற நண்பர்கள் உதவியாக இருக்கிற அளவுக்கு பெற்ற பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்களும் இருக்க மாட்டாங்க. தாய் தந்தையரே கடகராசியை பார்த்து பொறாமப்படுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பலம் யார் தெரியுமா? கடகராசிக்காரர்கள் மட்டும்தான். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் உழைச்சி, நீங்கள் முன்னேறி, நீங்கள் எழுந்திரிச்சு ஓடினா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை தவிர நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, உனக்கு உதவி செய்யட்டமாங்கிற கேள்விகளை கூட கேட்பதற்கு யார் கிடையாது கடகராசிக்காரங்க. அப்பேற்பட்ட வலியும் வேதனையும் வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருக்க கடகராசினர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடம்ங்கிற விரயஸ்தானத்தில் அதிகப்படியான விரயங்களை, தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி இருப்பார். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, கடகராசிக்காரர்களை சுற்றி உள்ளவர்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்,
நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று செய்யலாம், நீ வெளிநாடு போகாத, நீ இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கட்டு, உனக்கு 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கிடைக்கும்னு ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி லாஸ்ட்டு நடக்காத அளவுக்கு பண்ணி உங்கள் மனசை ரொம்ப வருத்தப்பட வச்சு மனசில் இருக்கக்கூடிய காயங்களை திருப்பி திருப்பி பேசி அதை நீங்கள் திருப்பி திருப்பி யோசித்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உடைக்கக்கூடிய தருணம் தான் இது. இந்த மே 24 வரைக்கும் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் வெற்றிங்கிறது முழுமையாக கிடைச்சிடாது. ஒரு 80% 90% போய் அப்படியே நிற்கும் கிராஜுவலாக. ஏன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளோ ஒரு மோசமான கட்டத்தில் இருக்கேங்கிற வருத்தம் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுடைய மனதிலும் இருக்கும். ஏன்னா ஒரு பலூன் ஊத ஊத அது பெருசாகுதேங்கிறத விட எப்போ உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கு பாருங்க, அதுதான் கடகராசிக்காரர்கள். சந்தோஷங்கிறது நிரந்தரமாக இருக்கவே இருக்காதுங்க. அந்த நிரந்தரமான சந்தோஷம் இருக்க விடாமல் ஒரு தடையை ஏற்படுத்தி திருப்பி திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஓடுற மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்கியிருக்கு பாருங்க. அது ரொம்ப சில கடகராசினர்களுக்கு வலி ஏற்படுத்தும். வெளிநாடு போனாலும் அதில் ஒரு சட்ட சிக்கல், ஃபேமிலிக்காகவும் சட்ட சிக்கல், தாம் எதற்கு வாழ்கிறோம் என்பதை தாண்டி யாருக்காக வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். தனக்குன்னு ரிலாக்ஸாக வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் என்னைக்கான நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுமா? ஒரு விஷயம் நமக்குன்னு யோசிக்க முடியுமா? இல்லை வேண்டவே வேண்டாம், அடுத்தவர்களுடைய சிந்தனைக்கு நாம் ஆளாகாமல் இருக்கணுமா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் பணம், தூக்கம் எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தை தாக்கும். அதுவும் இந்த பணப்பிரச்சனைங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். கடன் கொடுத்த கடன் தலைக்கு மேலே நிற்கும். பணத்தை எப்படி சமாளிப்பது, எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படி சேமிப்பதுங்கிறதுக்கு எல்லா விதமான ஆலோசனைகளும் அடுத்தவர்களுக்கு நம்ம சூப்பராக வழங்குவோம். ஆனால் நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக முடியும். ஒரு நல்ல அரசு அலுவலராக இருக்கட்டுமே, ஒரு காவல்துறையில் இருக்கட்டுமே, எந்த துறையில் நீங்கள் உயர் பொறுப்புகளில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன பெரிய லைஃப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மன இறுக்கங்கிறது தூக்கத்துலேயும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, இப்படியே தான் வாழ்க்கை போகுமே தவிர இல்லை ரிலாக்ஸாக வாழ்க்கை போகுது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் ஏதான ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் ஏதான ஒன்று உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் நமக்காக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கஷ்டமான வாழ்க்கை தெரியுமா? கடகராசிக்கு தான். ஒரு கிளாக் 24 மணி நேரம் ஓடினாதான் அது மதிப்புன்னா, கடகராசிக்காரங்க 24 மணி நேரம் ஓடினாலும் மதிப்பு கிடையாது. அப்பேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு பண பிரச்சனை தீரணும், இந்த 2026 கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும், இந்த ஒரு கோவிலில் போனால் அது நடக்குதுங்கிறது தான் உண்மை. அதுவும் இந்த கோவில் அறுபடை வீட்டில் முதலாவதாக கோவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு கடகராசிக்காரங்க போனால் அவ்வளவு நல்லதுங்க. அதுவும் கடலில் குளித்து அந்த முருகனை பார்த்தா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மிக மிக அதிகம். அதனால தான் நான் எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் சொல்வேன், முடிஞ்ச வரைக்கும் கேலண்டர், முருகன் கேலண்டரை வச்சுக்கோங்க. அந்த திருச்செந்தூர் ஆனவரை வணங்குங்க, சஷ்டியை சொல்லுங்க. திருச்செந்தூர் முருகனின் முகத்தில் முழித்தால் கண்டிப்பாக கடகராசிக்காரங்கள் ஓஹோன்னு இருப்பாங்க. நீங்கள் வேணால் உங்கள் மொபைலில் திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ வச்சு வணங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நான் இப்போ திருச்செந்தூருக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை செல்லுங்கள். அதுவும் நீங்கள் என்றைக்கு போனாலும் பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்ம உரையில், இல்லைன்னா என்ன செய்யலாம்னா அதிகாலை போய் பார்க்கும்போது பவர் அதிகம்ங்க. சாரி, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் போகும்போது உங்களுக்கு எந்தெந்த பேர்லாம் இருக்குது அந்த பேருக்கெலாம் சேர்த்து அர்ச்சனை பண்ணுறேன், ஃப்ரீ தான். ஆனால் கம்பல்சரியாக ஒன்று சொல்கிறேன், கடகராசிக்காரங்க சந்தோஷமாக இருந்தாலே போதும். அதனால தான் நான் வீடியோ எப்போ சொல்லும்போதும் எனது அருமை அன்பு கடகராசினியர்களையும் தான் சொல்லுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல பயனுள்ள தகவல்கள் நிறைய கடகராசிக்குன்னு நான் ரிசர்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன். கடகராசிக்காரர்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் போன எந்த கடகராசிக்காரர்களும் சரி ஜெயித்ததாக வரலாறு உண்டு. அவர்கள் எவ்வளவு பெரிய தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் சரி வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு இன்னைக்கு வந்த ரிசல்ட் ஒரு மிகப்பெரிய சாட்சி.
திருச்செந்தூர் முருகன் கடகராசியின் திருப்புமுனை நாயகன் மட்டுமல்ல, கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கக்கூடிய நாயகன், பண பிரச்சனையை அறவே தீர்க்கக்கூடிய வள்ளல், உங்கள் வாழ்க்கையில் வரம் தரக்கூடிய ஒரு உன்னத கடவுள், நிகழ்கால கலியுக கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.